ஜீவநதியாகிய பரிசுத்தாவியானவரே, எங்களை வல்லமையினாலே தூக்கி நாளில் நிரப்புமப்பா என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிற பாடலை பாடுவோம். ஜீவநதியை உள்ளத்தில் பாய்ந்து செல்லும். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தில்
Hallelujah.
பார்த்து சொல்லி எல்லாரும் எழுதி சங்கீத பகுதியை வாசித்து நமக்கு வரப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 4வது சங்கீதத்தை இந்த நாளிலே மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, கூப்பிடுகையில் எனக்கு செவி கொள்ளும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கிய விண்ணப்பத்தை கேட்டார்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரமிடுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். 1ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகிற எனக்கு செவிகொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கிய விண்ணப்பத்தை கேட்டது. ஆண்டவரே, நீதியின் தேவனே, இன்னைக்கு நீதி இல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நீதியுள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். எப்படினால சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து, நீதியின் தேவனை நான் கூப்பிடுகிறேன், எனக்கு செவிகொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கிய விண்ணப்பத்தை கேட்டவரும் ஆண்டவரே, நீதியின் தேவனே. சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைத்து அழைக்கிறார், நீதியின் தேவனே. ஸ்தோத்திரம். நாளில் வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பல நீதிகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். மனிதர்கள் உங்களுக்கு நீதியை தடை பண்ணலாம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருந்து உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அவருடைய நம்பிக்கை என்ன? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இன்னைக்கு நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது நமக்கு அந்த தெளிவு இருக்கிறதா? நான் கூப்பிடும் போது ஆண்டவர், ஜெபிக்கும் போது அவர் கேட்பார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? நம்பிக்கையோடு நாம் கூப்பிடும் போது, ஜெபிக்கும் போது அவர் கேட்பார். ஒருவேளை நாம் கேட்கிற காரியத்தில் உடனே ஒரு அற்புதம் நடைபெறாமல் இருந்தாலும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அந்த காரியம் உங்களுக்கு தேவையா அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். எனவே கூப்பிடுகையில் அவர் கேட்கிற தேவன். நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். 4ஆம் வசனத்துல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்தீர்கள். சொல்கிறோம், கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதவர்கள். சொல்கிறோம், கோபம் கொண்டு மற்றவர்களை அடிக்கிறது, கோபத்தினால வீட்டில் உள்ள பொருட்களை இது செய்கிறது, உடைக்கிறது. சொல்கிறார், சில கோபம் வந்து போனே தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. என்ன அந்த நேரத்தில் கையில் கிடைக்குதோ அதை அவர் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால உடைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லி. விசுவாசிகளாகிய வாழ்க்கையில கோபம் அதை கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும். இன்னைக்கு பல கொலைகள், பல காரியங்கள் நடக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோபத்தை மனிதன் கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அவன் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறான். கடைசியில் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறதுனால அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவ ஜனங்களாகிய வாழ்க்கையில கோபத்தை நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். கோபம் உங்களை ஆளுகை செய்ய விடாதீங்க. 7ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். உலக பிரகாரமான ஜனங்கள்
ஜனங்களுக்கு தானியம், திராட்சரசம் எல்லாம் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தில் அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து ஏழை அடியானாகி என்னுடைய வாழ்க்கையில் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் அதிக சந்தோஷத்தை உலக பிரகாரமான ஜனங்களுக்கு எல்லாம் இருக்கிறது இருக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுல நமக்கு ஒருவேளை சில குறைகள் இருந்தாலும் அதன் மத்தியில அதிக சந்தோஷத்தை தந்து தேவன் வழிநடத்துகிறவர். 8ஆம் வசனத்திலே அதனால சமாதானத்தை உடைய படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் அறிய வேண்டும், ஒவ்வொரு நாளும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய அவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை செய்யவும், நம்முடைய வேலைகளை செய்யவும், நம்முடைய பிரயாணங்களிலே பத்திரமாய் இருக்கவும் அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே அந்த தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தைகளின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்லும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காருங்க. ஒரு சில அறிவிப்புகளை சொல்கிறேன். சபையில வழக்கமாக நடைபெறுகிற மாலை ஆராதனை இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நடைபெறும். நீங்கள் மாலை கூட்டத்தில் வந்து கர்த்தரை ஆராதியுங்கள். மாலை ஊழியர் இன்னைக்கு இல்லை, காரணம் நைட்ல இருந்தே மழை பெய்திருக்கிறது, மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. செவிக்க விரும்புகிறவர்கள் வந்து 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஜெபம் பண்ணுங்க. ஆராதனை முடிந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வரல, கூட நிறைய பேர் இல்லை, பெரும்பாலானவர்கள் வரல. ஆராதனை முடித்து பிள்ளைகளுக்கு அத்தனை சேர்க்கணும்னா 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. பிள்ளைகளை ஆராதனை முடிச்சு அனுப்பி விடுங்க. சண்டே கிளாஸ் இல்லை, பிராக்டிஸ் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார்கள். அதுவும் இன்னைக்கு நடத்த முடியாது இல்லை. அதுபோல திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை ஜெப சபையில் நடைபெறும். நீங்கள் அந்த ஜெப நேரத்தில் வந்து ஜெபிங்க. அதுபோல வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 11 மணிக்கு நடைபெறும். உபவாச ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெறுங்க. உபவாசத்தோடு குடும்பத்துக்காக, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுபோல சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் வந்து தேவன் காத்திருந்து அவருடைய கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்த ஆராதனை நடைபெற இருக்கிறது. எனவே வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்கள் பரிசுத்த உபவாச நாட்களாய், சுத்திகரிப்பு நாட்களாய் இருக்கும். உங்களை சுத்திகரித்து ஒரு பரிசுத்த நிலைமையில திருவிருந்தில் பங்கெடுங்க. அதுபோல நம்முடைய சபைக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கென்று இதுவரைக்கும் 2 பேர் தங்கள் உற்சாக காணிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு உண்டியல் பெட்டி கொண்டு வர சொன்னோம். ஏற்கனவே ஒரு 2-3 பேர் கொடுத்து விட்டார்கள். இப்போ ஒரு 4 உண்டியல் பெட்டிகள் வந்திருக்கிறது. அவ்வளவுதான். நம்ம ஜனங்களுக்கு கொடுத்தது 40 உண்டியல் பெட்டினாங்க. எனவே கொண்டு வராதவர்கள் நீங்கள் இன்னைக்கு மாலைக்குள்ளாக கொண்டு வந்து நீங்கள் கொடுங்க. இந்த மாதத்தில், இந்த நவம்பர் மாதத்தில் பர்த்டே வருகிறவர்கள் எழுந்துள்ளீங்க. உங்களுக்காக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். எழுதி நிற்கிற இவர்களுக்காக கர்த்தரை ஆசீர்வதிக்க எல்லாரும் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த மாதத்தில் பர்த்டே கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, கடந்து போன ஆண்டுகள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்த தேவன், புதிய ஆண்டுக்குள்ளே இந்த மாதத்திலே ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய பலத்தையும் சுகத்தையும் அளவில்லாத தீபிகை ஞானத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கர்த்தரை அதிகமாய் தேடுகிறவர்களாய் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். சபையாராய் இவர்களை வாழ்த்தி சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபங்கள் நல்ல பிதாவே, ஆம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். இந்த வேளையில் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுப்போம். நாம் கர்த்தரை ஆராதிப்போம். பேசலாம். அப்பா
கர்த்தருக்கு காணிக்கையை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு ஜனங்களும் கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரம், தொழில்கள் எல்லாவற்றிலும் விருத்தி உண்டாக, உயர்வு உண்டாக சொல்லிக்கிறோம். ஆமென். வியாதிகள், போராட்டங்கள் உள்ள ஜனங்களுக்காக கர்த்தர் எல்லா விசுவாசிகளையும் விடுதலையாக்கி நடத்த வேண்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் பாரத்தோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு யாரெல்லாம் வியாதிகளோடு வந்திருக்கிறார்களோ, உன்னுடைய கல்வாரியின் இரத்தத்தை பூசி அவர்களுக்கு விடுதலை கொடுமப்பா. ஆராதனை ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு எதிரான எல்லா விதமான வியாதிகளிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய சுகமாக்குகிற கரத்தை வைத்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற எனக்கு எதிராய் சரீரத்தில் குறிப்பிட்டதான வியாதி இருக்கிறது, அந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்பான்னு சொல்லி கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை இந்த நாளிலே அவர் கட்டளையிட போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே அப்பா, உம்முடைய குணமாக்குகிற வல்லமை ஒவ்வொரு சரீரங்களிலும் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. அற்புத சர்வாங்க சுகம் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த நாளில் உண்டாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பரம வைத்தியராக இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நான் உங்களை குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே நானே பரிகாரியாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து நடத்தும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையிலும் தியானிக்க போற தேவ வார்த்தைகளுக்காய் கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாக்கி இன்றைக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லார் கண்களையும் முழுவதும் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உமக்கென்று காணிக்கை கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்து கொடுத்த கரங்களை அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதியும் அப்பா. நூறத்தனையாய் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீர் பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிறவர் அப்பா. உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான சத்தியங்கள் ஆண்டவர் அந்த தியான நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உணர்ந்து கொள்ளத்தக்க விருத்த சேதனமுள்ள காதுகளையும் இருதயத்தையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்கள். இந்த வேளையில் எல்லாரும் பைபிளை எடுத்து நவம்பர் மாதம் வாக்குறுதி வசனத்தை வாசிக்க போகிறோம். என்னாகும் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 25. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்கிறார். மறுபடியும் படிப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவுள். ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அப்படியே கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்கிறவர். இந்த மாதத்துல தேவன் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றிகளை சொல்லுவோம். தேவனே, இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே ஒவ்வொரு சனங்கள் மேலும் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே அவர் மேல் கிருபையாயிருப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அவர்கள் மேல் கர்த்தர் கிருபையாயிருப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி தேவன் கிருபையாயிருந்து நடத்துவீராக. ஒவ்வொரு வாலிபர்களாயிருக்கலாம், பெரியவர்களாயிருக்கலாம், வயதானவர்களாயிருக்கலாம், சின்ன பிள்ளைகளாயிருக்கலாம், உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவப்பா. ஆண்டவருடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி மாதத்திலே அவர்கள் மேல் கிருபையாயிருந்து தேவன் வழிநடத்தும். ஆமென்.
Praise the Lord. ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேல் கிருபையாயிருந்து இந்த மாதத்திலே நவம்பர் மாதத்திலே வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். The Lord make his face shine upon thee and be gracious unto thee. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையை பிரகாசிக்க பண்ணி உண்மையை கிருபையாயிருக்க கடவர். வார்த்தைகளை ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக 24 முதல் உள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது அதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். 24ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி ஒவ்வொரு நிலைமையிலும் தேவ ஜனங்களை ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். நாளிலும் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருந்து அவர் நடத்துவார். ஸ்தோத்திரம். மட்டும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி நம்முடைய பிரகாசத்தின் வெளிச்சத்தினால ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தவர். இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், படிங்க. ஆதியாகமம் 6:8. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஸ்தோத்திரம். யாருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஸ்தோத்திரம். உலகத்தை முழுவதும் அழிக்க போற அந்த நேரத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அழிவின் மத்தியிலே நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஆண்டவருடைய கிருபை கிடைத்தது. கர்த்தர் நம்முடைய முகத்தை நோவாவுடைய குடும்பத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணினார். அதனால எவ்வளவு பெரியதான ஒரு விடுதலை, எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை அந்த நோவாவுடைய குடும்பத்துக்கு உண்டானது பாருங்க. ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை அந்த நோவாவுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கூறி அவரை ஆசீர்வதித்து நடத்துவதை குறித்து நாம் ஆதியாகமத்திலே பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்முடைய முகத்தை நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணும் போது அது மேன்மையானதாய் இருக்கிறது, மேன்மையான ஆசீர்வாதமாய் உயர்வாய் காணப்படும். ஒரு நாளிலே நம்மை அவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினபடினால கிருபையாய் இருளிலிருந்து என்ன செய்தார்? அவர் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த தேவன் இந்த மாதத்திலும் வார்த்தை மூலமாய் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருந்து வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பிரகாசிக்கிற தேவனுடைய முகம் எல்லாராலும் தள்ளப்பட்டதானே, தள்ளப்பட்ட கல்லை போல இருந்ததான யோசேப்புடைய வாழ்க்கையில பிரகாசித்த போது யோசேப்புக்கு தேவன் கிருபை பாராட்டி அவரை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவர் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைமுறை தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து, யார் இல்லாவிட்டாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. ஸ்தோத்திரம். குடும்பத்தினர் சொந்த பந்தங்கள் யோசேப்பு தொலைஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவனை விட்டு போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அவருடைய பிரகாசிக்கிற முகத்தை யோசேப்புக்கு நேராய் தேவன் திருப்பினார், அவன் மேல் கிருபை வைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த நாளில் வந்திருக்கிறவர்களே, வாழ்க்கையில ஒருவேளை நான் என்னுடைய சொந்த பந்தங்களால் வெறுக்கப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இடத்துல மனிதர்கள் என்னை வெறுக்கிறார்கள், ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறேன், தள்ளப்பட்ட
மேல் கிருபை வைத்து நடத்தி யோசேப்பை அடிமையாய் போன அந்த எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த, உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ணப்பா, உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். எங்களுடைய வாழ்க்கையில சில இருள்கள் இருக்கிறது, உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். எங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் இருக்கிறது, உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, என் குடும்பத்துல ரசிக்கப்படாத சிலர், உண்மை ஆராதிக்காத சிலர் இருக்கிறார்களப்பா, உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவரே பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவது அது ஒரு மேன்மையான, எந்த ஒரு காரியத்தோடு ஒப்பிட முடியாத ஒரு மேன்மையான காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 107 சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை படிப்போம். 107 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, நாம் துதிக்கும் போது அந்த தேவன் நம்முடைய கிருபையை, இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் துதிக்கும் போது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னம், அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். தேவனை நம் அருகிலே கொண்டு வருகிறதற்கு ஒரு ரகசியமான காரியம், நாம் ஆண்டவரை துதிக்கணும். மனதார ஆண்டவரை பாடி துதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கும் போது அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை சும்மா இருக்க முடியாது. ஓ, என்னுடைய முகத்தை என் பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் தேவையாயிருக்கிறது. என்னுடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி நான் அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி எங்க ஆண்டவரை துதிக்கிற இடம் இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைந்து தேவனை ஜனங்கள் துதிக்கிறார்களோ, அந்த இடத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் அளவில்லாத தம்முடைய வல்லமையோடு இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ தேவனுடைய பிரகாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ள அவரை துதிக்கிற ஜனங்களாக காணப்படுங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 36 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. 36:7. தேவனே எவ்வளவு அருமையானது, வந்தடைகிறார்கள். தேவனே, உடைய கிருபை எவ்வளவு அருமையானதப்பா, ஆண்டவரே உடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி சங்கீதக்காரன் அதை ஆண்டவருடைய கிருபையை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கிருபை மிகவும் அருமையானதாய் காணப்படுகிறது. தேவச்சனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்க அளவில் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து ஆராதித்து நீங்கள் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 33 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவர் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவர் மேல் கிருபையாயிருப்பேன். எவர் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவர் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி பாருங்கள். மோசேயிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். மோசே, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி பேசுகிறதை பாருங்கள். மோசே ஆண்டவருடைய கிருபையையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் வாஞ்சித்து ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. நீர் போக எங்கே கூட இல்லாதிருந்தால்
வேஸ்டப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உடைய கிருபை வேண்டும், உடைய சமூகங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், என் கிருபை உன்னோடு கூட தான் இருக்கும்பான்னு சொல்லி மோசே ஆண்டவர் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கிருபை என்றாலே தகுதியே இல்லாத ஒருவன் மேல் ஆண்டவர் பாராட்டுகிறதான ஒரு தயவாய் இருக்கிறது. கிருபை அப்படின்னாலே நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் நமக்கு தயவு பாராட்டி கிருபை அளித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். மோசேயினிடத்துல கிருபையாயிருந்து திரளான ஜனங்களை நடத்தி செல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்ல அவர் கிருபை பாராட்டினார். ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு, உங்களுடைய குடும்பத்தை வெற்றியாய் நடத்தவும், உங்கள் வேலை காரியங்களிலே ஒரு வெற்றி உண்டாகவும் தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்கள் மேல் கிருபையாய் இருந்த நவம்பர் மாதத்திலே ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கும் போது அவருக்குள்ளே களிகூர்ந்து மகிழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது அவர் கிருபையை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 43வது வசனம் படிங்க. உபாகமம் 32:43. ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவராவார். ஜனங்கள் மேல் கிருபையுள்ள தேவன் அவர். ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களிகூறுங்கள். கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து அவரை துதித்து ஆராதித்து ஜீவிக்கும் போது அவர் கிருபையுள்ள தேவனாக கிருபை செய்து நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. சங்கீதம் 13வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் படிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா, உம்முடைய கிருபை தான் எனக்கு மேலானது, உம்முடைய கிருபையிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதனுடைய 13:5-6 படிங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா. உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். உம்முடைய ரட்சிப்பில்லாவிட்டால் விடுதலையினால் என்னுடைய இருதயம் களிகூறுகிறது. கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருபை நம்மை இதுவரைக்கும் நடக்கிறது. ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி சொல்கிறார். ஸ்தோத்திரம். யாராவது சொல்ல முடியுமா, ஏசியருக்கு நன்மையே செய்யல அப்படின்னு யாராவது இருந்தா கை தூக்குங்க. ஒரு நன்மை கூட செய்யல, யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன், அவருடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் அறிய வேண்டும். அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். அவரை துதித்து பாடி அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு அனுதினமும் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 40ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். ஒரு கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஒரு கிருபையும் ஒரு உண்மையும் மகா சபைக்கு முன்பாக நான் அறியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. ஆண்டவரே, நீர் பாராட்டின ஏழை அடியானாகிய என்னுடைய வாழ்க்கையில பாராட்டின கிருபையையும் ஒரு உண்மையையும் நான் மகா சபைக்கு முன்பாக அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கிருபை பாராட்டி ஆசீர்வதித்து வழி நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்
ஆலயத்திலே மாத்திரமல்ல, வீடுகளில் நாம் ஆண்டவரை துதித்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நிறைவாய் பெற்றுக் கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 118ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது, துதிக்கிற வீடுகளிலே எங்க துதி இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரை துதித்து மகிழ்ந்து களிகூறுகிற சத்தம் இருக்கும். அங்கே தேவனுடைய கரம் அது பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நல்லா தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கிறவர்களா இருக்கும்போது, அவரை மகிமைப்படுத்தி அவர்களே களிகூர்ந்து மகிழ்ந்து வாழுகிற ஜனங்களா இருக்கும்போது, அவர் நமக்கு கிருபையை கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததுனால என்ன ஆனது? எல்லாரும் அழிக்கப்பட்டாலும் நோவா குடும்பம் மாத்திரம் ஆச்சரியமாய் பாதுகாக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபை இந்த அளவுக்கு மேலான ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். 89ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். 89:1. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். ஒரு உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஸ்தோத்திரம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஸ்தோத்திரம். எதை பாடுவேன்? அவருடைய கிருபைகளை, அவர் பாராட்டின அவருடைய கிருபைகளை பாடுவேன். கர்த்தருடைய கிருபைகளை பாடுவேன். சினிமா பாடல்களை பாடுவேன். நிறைய ரசிக்கப்பட்ட ஜனங்கள் கூட ஸ்டேட்டஸ் அப்படி சினிமா பாடல்களையும் சினிமா நட்சத்திரங்களையும் பல காரியங்களையும் தூக்கி பிடிக்கிறத பார்க்கணும். கர்த்தர் கிருபைகளை பாடுவேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் கிருபைகளை பாடு. பிடிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தரின் கிருபையை என்றைக்கும் பாடுவேன். ஒரு உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவித்தேன். ஸ்தோத்திரம். என் வாய் கர்த்தருடைய கிருபைகளை அறிவிக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். சினிமாக்காரருடைய பெருமைகளை மற்ற காரியங்களை அல்ல, தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள் கைகூர்ந்து மகிழ்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கும்போது கிருபை மேல் கிருபையை தந்து தேவன்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக, கர்த்தரை நம்புகிறவர்கள் மேல் ஆண்டவர் கிருபையாய் இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய ஜீவியத்தில கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் கிருபையாய் இருப்பார். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் படிங்க. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஸ்தோத்திரம். துன்மார்க்கர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கமாய் மனம்போன போக்கிலே பாவத்திலே வாழ்கிறவர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொண்டு அவனை வழிநடத்தி கொண்டே இருக்கும். உலகம் ஒருவேளை அவனை பார்க்கும்போது அற்பமாய் தெரியலாம், ஆனால் தேவனுடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டு அவனை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தி கொண்டே இருக்கும். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் ஜீவிக்கும் போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு அன்றும் ஆச்சரியமாய் வழிநடத்தும். 33ஆம் சங்கீதம் அவருடைய 22ஆம் வசனத்தை படிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். உண்மையே நம்பிதான் ஜீவிக்கிறோம். உண்மையை நம்பிதான் குடும்பம் நடத்துறோம். உண்மையை நம்பிதான் நாங்கள் எல்லா காரியங்களையும்
நாட்களில் செய்கிறோம். உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கின்றப்பா, உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமல் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கும்போது, கர்த்தரை நம்பி இருக்கும் போது அவர் கிருபையாய் இருந்து நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்துவார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிப்போம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். யார் மேல வைக்கணும் நம்பிக்கை? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். சோத்திரம். தங்கள் காலகட்டத்தில் எங்க கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவரிடத்துல, உலகத்தின் மனிதரிடத்துல நம்ப வேண்டியதுதான். எல்லா நம்பிக்கைக்கும் மேலாய் தேவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில தேவையில்லாத நம்பிக்கை கடன் வாங்குவார்கள், தண்டல் வாங்குவார்கள். தண்டல் எல்லாம் பெரிய வியாபாரிகள் வாங்குவார்கள். அவர்களுக்கு ரொட்டேஷன் ஆகும், அதை வைத்து தண்டல் கட்டுவார்கள். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது சமுதாயத்தில் நிறைய ஜனங்கள் தண்டல் அப்படின்னு சொல்லி சின்ன சம்பளம் தான் தண்டல் அதிகமாக கொடுத்து அந்த தண்டல்லையே ஸ்தோத்திரம் தள்ளாடி வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். உலகத்தின் மேல, உலக காரியங்களின் மேல அல்ல, உம்மிடத்துல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க நீர் வல்லமையுள்ளவர், ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவரை அறிக்கையிட்டு நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் கிருபையாக இருந்து ஆசீர்வதித்து கண்டிப்பாய் நடத்துவார். ஸ்தோத்திரம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். நாகும் தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அரணான கோட்டை. நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்கள், யாரெல்லாம் இயேசுவை நம்பி வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இயேசுவை நம்பி வாழ்றீங்களா? இயேசுவை நம்பி ஜெபித்து ஆண்டவரை துதித்து வாழ்கிறீங்களா? இல்லாட்ட உலகத்தை சார்ந்து வெளியே போய் ஸ்தோத்திரம் ஒரு தாறுமாறான தெய்வ நம்பிக்கை இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறார்? தேவன் அறிகிறார். தம்மை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. எனவே தேவனை நம்பி வாழுங்க, தேவனை சார்ந்து வாழுங்க. ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், வழி நடத்துவோம், என் குடும்பத்தை பிள்ளைகளை வழி நடத்துங்க. வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் நான் வாழ எனக்கு கிருபை பாராட்டுங்க, வலுவாதபடிக்கு காத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய நிலைமைகளாக இருந்தாலும் நான் கர்த்தரிடத்தில் செபித்து அவரை நம்பி ஜீவிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு கிருபையை கட்டளையிட்டு வழி நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளாதபடியினால, தேவனை நம்பாதபடியினால ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு விடுதலை இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எனவே கர்த்தரை நாம் நம்பி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல. ஸ்தோத்திரம். இளைய வயதா இருக்கும் போதல்ல, சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதல்ல, எல்லா
எல்லா நாளும் என்றென்றைக்கும் நம்பியிருக்கேன். அவர் நித்திய கண்மலையாயிருக்கிறார். ஒருவேளை நாம் நம்புகிற ஸ்தோத்திரம் கண்மலைகள் மலையை போல அவனை நம்புறேன் கைவிட்டாங்க, மலையை போல அவங்களை நம்பி இருந்தோம் கைவிட்டாங்களே அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்களா, அந்த கண்மலை எல்லாம் ஒரு நாள்ல மாறிடும். ஆனா கர்த்தராகிய தேவன் அவர் நித்திய கண்மலையாயிருக்கிறார், மாறாத கண்மலையாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில உலகத்தின் முடிவில் பறிந்தவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மனிதன் ஒரு வார்த்தைகளை சொல்லுவான், நாளைக்கு அவன் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுவான். ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு உறுதியாய் சொல்லி இருப்பான், 2 நாள் கழிச்சா அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். காரணம், அந்த 2 நாளுக்குள்ள அவன் யோசித்திருப்பான், சிந்தித்திருப்பான். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவன் சில காரியங்களை பார்த்து ஸ்தோத்திரம் அவன் தடுமாறி அவன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி அப்படி அவன் செயல்படுவான். ஆனால் தேவன் மாறாத கண்மலையாய் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். எனவே அவரை என்றென்றைக்கும் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி வாழும்படியாய் விரும்புகிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதாக, தன் சகோதரர்களை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி வேதத்தில் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். தன் சகோதரர்களை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 43:29. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவுள் என்றான். ஸ்தோத்திரம். யோசேப்பு தன்னுடைய சகோதரனாகிய தன்னுடைய தாய் பெற்ற தன்னுடைய சகோதரனாகிய அந்த பென்யமீனை கண்டபோது அவனுக்கு இன்பம் மகிழ்ச்சி தாங்கவே முடியல. அவனை பார்த்து, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவுள், தேவன் உன்மேல் உனக்கு கிருபை செய்ய கடவுள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட அந்த சகோதரன் மேல் உள்ளதான பாசத்தினாலும் நேசத்தினாலும் அங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சொந்த சகோதரர்களை சகோதரிகளை நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். குறிப்பாக சில வசனங்களை புதிய பாடலை நாம் பார்க்கும்போது கூட தன்னுடைய சகோதரனை குறித்து தூசணமாய் பேசுகிறவன் அவன் நரக ஆக்கணைக்கு பாத்திரன் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களை என்ன செய்யணும்? நேசிக்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் கிருபை பாராட்டுவார். சங்கீதம் 133ஆம் சங்கீதம் அதனுடைய 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது அங்கே என்ன படிக்கிறோம்? படிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிறுசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அடிகளில் இருக்கிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் அப்பா இருக்கிறது. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்திலே தாவீது பாடுகிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, எவ்வளவு இன்பமானது, எத்தனை மகிழ்ச்சியானது, எத்தனை நன்மையானது அப்படின்னு சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கேள்விக்குறியோடு தாவீது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலே எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். சகோதரத்தில்
சகோதரர்களை நேசிக்கிற அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நன்மைகள் ஒரு மலையின் மேல் பனி இறங்குகிறது போல தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய நன்மைகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது தன்னுடைய சகோதரனை பொறாமையினாலே கொன்றதானே முதல் ஆதி மனிதன் ஆதாமுடைய மகன், முதல் மகனை கொலைகாரனாய் மாறினதை பார்க்கிறோம். காரணம் என்ன? பொறாமை, எரிச்சல். ஆவியில ஆண்டவர் அங்கீகரித்தது இவனுக்கு பிடிக்கவே இல்லை. பொறாமை, இன்னைக்கும் பொறாமையினால, எரிச்சல்கள், பல காரியங்களினாலே சகோதரர்களுக்குள்ளே பகைகள், சகோதரர்களுக்குள்ளே பலவிதமான காரியங்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகோதரர்களை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்து அவர்களை மேன்மேலும் நன்மைகளை காண செய்து வழிநடத்துவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே காயின் செய்த காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. படிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, முதல் உலகத்தில் பிறந்த காயின் தன்னுடைய சகோதரனை பொறாமையினாலே வயல்வெளியில சும்மா பேசிட்டு இருக்கும் போது அங்கே பேசுறது போல பேசி அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில சகோதரர்கள் மத்தியில அங்கே சண்டை சச்சரவில் இருந்து கொண்டிருக்கிறதா? சமாதானத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அது எத்தனை இன்பமும் நன்மையுமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த காயின் தன்னுடைய ஒரே தம்பியை கொலை செய்ததனால அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். தேவனுடைய கிருபையை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காயின் தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தினால அவருடைய கிருபையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ வேண்டிய ஆதி அந்த மனிதனாகிய காயின் தன்னுடைய சகோதரனை எரிச்சலினால கொலை செய்ததனால தேவனுடைய சாபத்தை அவர் வாங்கிக் கொள்கிறதை பார்க்கிறோம். நீ பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய், பூமியில சபிக்கப்பட்டிருப்பாய். சோத்திரம். சகோதரர்கள் சண்டை சச்சரவுகள், எரிச்சல், பொறாமைகள் இவைகளோடு வாழுகிறது. அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்காது என்பதுதான் வேதத்தினுடைய உண்மையாக இருக்கிறது. எனவே சோத்திரம், இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் சகோதரர்கள் உள்ளவர்கள், சகோதர சிநேகம் பாராட்ட எங்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு அதன் மூலமாய் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதுபோல ஏசாயா என்கிறதான யாக்கோபுடைய சகோதரனை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனத்திலும் அந்த ஏசா யாக்கோபை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி அவனை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமா என் தகப்பன் செத்து போயிடுவார், அந்த நாட்கள் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். என்ன சொல்லிக் கொள்கிறான்? அப்பா யாக்கோபை ஆசீர்வதித்த அப்பா சீக்கிரமா மண்டைய போட்ட போறாரு, செத்துற போறாரு. அந்த நாட்கள் வரும்போது கண்டிப்பா யாக்கோபையும் ஒரே போடா போட்டு தள்ளிடுற போறேன் அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு தனக்குள்ளே அந்த எண்ணத்தோடு கூடவே இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த எண்ணத்தை அவன் செய்ய முடியாதபடிக்கு யாக்கோபை பத்திரமாய் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். காரணம், அவன் தேவனிடத்திலே ஜெபிக்கிறவன், தேவனிடத்திலே கிருபை பெற்றவன். ஆண்டவரே, நான் போகிற இடத்திலே தேவன் என்னோடு கூட இருந்து எனக்கு உண்ண ஆகாரமும் ஒடுக்க வஸ்திரமும் தந்து மறுபடியும் என்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணினால் நான்
தலையணையாய் வைத்து படுத்திருந்த அந்த கல் இருக்கிற இடத்துல தேவனுக்கு ஒரு வீடை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல செபித்த ஒரு மனிதன் தான் யாக்கோபு. எனவே அந்த யாக்கோபை ஏசாவுடைய கையில தேவன் ஒப்புக் கொடுக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். சகோதரர்களை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி அவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். உறுதியாய் நாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிருந்து இந்த மாதிரி வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல் நீர் கிருபையாயிரும் அப்பா. எங்கள் கணவன்மார்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. குடிக்கிறதானே தவறான ஜீவியமுடைய குடும்ப உறுப்பினர்கள் மேல் கிருபையாயிரும் அப்பா. உடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல நீங்க மாத்திர கேளுங்க. கண்டிப்பாய் தேவனுடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தையை ஒரு நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிறோம். தேவனிடத்துல கேட்போம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மாத வாக்குத்தத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிரும். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிரும். இயேசுவே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிரும். வாயத்திறந்து கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. இயேசப்பா, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிரும் அப்பா. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிரும். எல்லாரும் கேளுங்க. ஸ்தோத்திரம். பின்னாடி சேர்ல இருக்கிறவங்க கண்ண மூடி கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவருக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி தேவன் கிருபையாயிரும், 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 கிருபையாயிரும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபையாயிரும் அப்பா, கிருபையாயிரும் அப்பா, கிருபையாயிரும். சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபையாயிரும் அப்பா. கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்குள் கைகூறுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில கிருபை பாராட்டுகிற தேவன், கிருபையை பொழிகிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. கிருபைதாரும் தேவனே, தேவ கிருபைதாரும் தேவனே, கிருபைதாரும் தேவனே, தேவ கிருபைதாரும் தேவனே. பலவீனத்தில் பலனின்றி என் கிருபை போதும் என்றே, பலவீனத்தில் பலன் தந்தே என் கிருபை போதும் என்றே, பரிசுத்த அபிஷேகம் தந்தே, தந்தையத்தில் வெற்றி தந்தே. கிருபைதாரும் தேவனே, தேவ கிருபைதாரும் தேவனே. எல்லாம் கேட்போம். கிருபைதாரும் தேவனே,
விடுதலையும் அமைதியும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் கிடைக்கும் நன்றி. ஆத்தும வரங்களை நன்றி. அறுவடைக்கு புறப்படும் நன்றி. இருமையாரும் தேவனே, தேவன் இருமையாரும் தேவனே, இருமையாரும் தேவனே, தேவன் இருமையாரும் தேவனே. எல்லாரும் கேட்போம். இருமையாரும் தேவனே, தேவன் இருமையாரும் தேவனே, இருமையாரும் தேவனே, தேவன் இருமையாரும் தேவனே. நம்முடைய முகத்தை ஜனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையாயிருந்து நீ நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். முழங்கால் படித்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கேட்ட வசனங்களை நினைவுகூர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளின் வெளிகளை ஆசீர்வதித்து நடத்தவும் சொல்லி கேளுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் ஆண்டவரே உனக்கு நன்றி செலுத்தவும் கர்த்தர்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே உம்மை ஆராதித்த சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் கர்த்தர் தாமே உடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடந்து போன 10 மாதங்களுக்கு கிருபையாய் காத்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே இதுவரைக்கும் வழிநடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கரம்பிடித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே மாதத்திலே நீர் கொடுத்த வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆண்டவரே நம்முடைய முகத்தை ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஆராதித்த ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர் மேல் கிருபையாய் இருந்த தேவன் வழிநடத்துவீராக. ஆண்டவரே அதாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து உங்கள் கைகோர்த்து மகிழ்கிற ஜனங்களாய் இருக்கும் போது உங்களுடைய கிருபைகளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீர். எனவே நாங்கள் உம்மை ஆராதிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர் வீடுகளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நல்ல பாடல்களை பாடி துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே அப்பா பரலோக மகிமையை எங்கள் வீடுகளில் கொண்டு வரணும். பரலோக மகிமையினால ஆண்டவருடைய கிருபையினால நிரப்பப்பட்டவர்களாய் மாற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதாய் இருக்கிறது. உம்மையை நம்பி நாங்கள் வாழ உதவி செய்யும். ஆண்டவரே அதாவது தங்கள் சகோதரர்களை நேசிக்கிறவர்களுக்கு நீர் கிருபை கொடுக்கிறீர். எனவே எங்கள் வாழ்க்கையில சகோதரர்களை ஆண்டவரே நேசித்து அன்பு கூர்ந்து ஆண்டவரே பகை வெறுப்பு இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டவனமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரட்டும். எல்லா இந்த வேளையில் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். இயேசு நாமத்தில் சொல்லுங்கள் நல்ல பிதாவே.